அன்றைய நாள் முழுதும் மதன் கண்ணனிடம் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை மிகைப்படுத்தி கூறியவாறே இருந்தான். இவனின் காதலை பற்றி கேள்விப்பட்ட தேவி மதனை விட அதீத சந்தோஷத்தில் மிதந்தாள். தனக்கு பிறகு மதனை பார்த்து கொள்ள ஒருத்தி கிடைத்து விட்டாள் என்கிற நினைப்பே அவளுக்கு ஒரு பெரும் சுமையையும் கவலையையும் தீர்த்து வைத்தது போல் இருந்தது. அவளும் தனக்கு தெரிந்த டிப்ஸ்களை மதனிடம் கூறிக்கொண்டே இருந்தாள். டே மதன், அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் அவன் உன்னை திரும்பி பார்த்தா. இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பவும் பொண்ணுங்க கிட்ட கோவத்தை மட்டும் காட்டிடாத. இனிமேல் இந்த மாதிரி கன்றாவியாக ட்ரெஸ் பண்ணாத. நல்லா டீசெண்டாக ஜென்யூனாக ட்ரெஸ் பண்ணு. இது என்னடா பர்ஃப்யூம், நல்லாவே இல்லை. பால் கவர்னிய ஸ்மெல்லாம் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. மாற்றிக்கோ. குங்குமம் இட்டா உனக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இனிமேல் குங்குமம் வச்சுட்டே வா. அப்புறம் தப்பி தவறி தம் அடிச்சுட்டு அவன் பக்கம் போயிடாத என்று தேவி ஏதேதோ கூறியவாறு இருந்தாள். இதெல்லாம் ஏற்கனவே அவள் கூறியிருந்தாலும் அப்போதெல்லாம் கேட்காத மதன் இப்போது மட்டும் அவள் கூறுவதையெல்லாம் சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டான். ரேடியோ அலைகள் பற்றி பாடம் நடந்து கொண்டிருந்த போது இவனுடைய மனதில் காதல் அலைகள் ஓடிக்கொண்டிருந்தன. சீக்கிரம் 4:30 மணி ஆகாதா? ஓடி போய் பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்க கூடாதா என்றவாறு எண்ணிக்கொண்டிருந்தான். 4:30 5 வரை கால்வழியே தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். காதல் வழி ஆட்கொண்டிருக்கும் போது கால்வழி மாத்திரம் எப்படி தெரியும்? மையல் என்னும் காதல் புயல் பஸ் ஸ்டாண்டில் மையம் கொண்டு விட்டாள் என்பது அங்கிருக்கும் இளவட்டிங்களின் சிகை அலங்காரம் மற்றும் காத்திருப்புகளை வைத்தே அறிந்து கொள்ளலாம். அவள் வந்ததும் வழக்கம் போல சில கூத்துகளை பல யூத்துகள் நடத்தி கொண்டிருந்தனர். காலையில் மாலினி மற்றும் சக தோழிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஓரளவு வெற்றிகரமாக முடிந்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கையை மாலையில் முடித்துவிட வேண்டும் என்ற உறுதி மதனுக்குள் பிறந்தது. இயற்கையின் மொத்த அழகையும் குத்தகைக்கு எடுத்தவள் போல் மையல்விழி வர வின்சென்ட் வேன்காக்கின் டாக்டர் கெச்சட் ஓவியம் போல அவள் வரும் திசையை மதிமயங்கி பார்த்து கொண்டிருந்தான். பேருந்துகளின் சத்தம் மறைந்து எங்கோ தூரத்தில் கிரிச்சிடும் சிட்டுக்குருவிகளின் சத்தம் அவன் காதுக்குள் கேட்க துவங்கியது. அவனுடைய கண்கள் அவளை மட்டும் ஃபோக்கஸ் செய்யும் தொழிலை சிறப்பாக செய்தது. அவளின் கால் சுண்டு விரலில் புதிதாய் அடித்திருந்த ரோஜா நிற நெயில் பாலிஷ் கூட கவிதைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியவைதான். அவளுக்கும் இவனை பார்த்ததும் தனக்குள் இருக்கும் பெண்மை ஊறி பெருக்கெடுக்க துவங்கி இருக்க வேண்டும். நாணத்தாலோ அல்லது பயத்தாலோ தலை குனிந்தவாறு அவளின் தோழிகள் பேசும் பேச்சுக்கு சிந்தியும் சிந்தாமலும் சிரிப்பை உதிர்த்த வண்ணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றாள். பஸ் இன்னும் வரவில்லை. மதன் நேராக மாலினியை நோக்கி நடந்தான். என்ன, காலேஜ் போனீங்களா இல்லை இங்கேயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களா என்றாள் மாலினி. அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, இங்கே எதுக்கு ரவுண்ட் அடிக்கணும்? ஓ, நாங்கள் கூட நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டை சைட் அடிக்கிறதுக்காக இங்கேயே நின்றுட்டுருப்பீங்கன்னு நினச்சோம் என்றாள் மைதிலி. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு பெரிய கத்ரினா கைஃபு, அவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு என்ற மதனின் விடையை கேட்ட மையலோ கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள் என்பதை அவளின் கண்கள் உணர்த்தியது. ஹே வாங்கடி அங்கே போலாம் என்று மாலினிக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் மெதுவாய் கூறிவிட்டு யாருடைய பதிலையும் எதிர்பாராமல் அவள் முன்னே சென்றாள். படக்கென்று அவளின் கையை பிடித்து இழுத்தான் மதன். அவனை பார்த்ததும் கோபத்தின் உச்சிக்கே சென்று அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். அவள் கை அவன் கன்னத்தை தொடும் தருணத்தில் அவளை கிராஸ் செய்து ஒரு பஸ் சென்றது. அப்போதுதான் அவள் உணர்ந்திருந்தாள். மதன் இவளை கலாய்த்ததும் கோபத்தில் அவளின் இடப்புறம் ஹார்ன் அடித்து கொண்டே வந்த பஸ்ஸை கூட கவனிக்காமல் முன்னேறியிருந்தாள். அவளை அடித்து தூக்க வேக வேகமாய் வந்த பஸ்ஸை கண்ட்ரோல் செய்ய உள்ளே டிரைவர் தடுமாறி கொண்டிருந்தார். அந்நேரத்தில் மதன் உள்ளே புகுந்து அவள் கையை பிடித்து இழுத்து அவளை காப்பாற்றினான். அவள் அடித்ததை பார்த்ததும் அங்கிருந்த சிலர் மதனை கொலை குற்றவாளியை பார்ப்பதைப் போல் பார்த்தனர். அங்கு நடக்கவிருந்த விபத்தை அறியாதவர்கள் அவனை பொம்பளை பொறுக்கி திருட்டு நாய் என்று வாய்க்கு வந்தவாறு திட்ட அவமானத்தால் கூனி குறுகினான். இனியும் அங்கிருப்பது நரகத்தில் இருப்பதற்கு சமம் என்று உணர்ந்தவன் அங்கிருந்து அடுத்த நொடியே காலி செய்தான். அவமானப்பட்டவனுக்கு கிங்ஸ் ஆறுதலை அளிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. கண்ணனும் ஆறுதலாய் அவனுடன் இருந்தான். 1/2 மணி நேரம் அப்படியே கழிந்தது. 5:15 பேருந்து கிளம்பி 1/4 மணி நேரம் ஆகியிருக்கும். மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு சென்றான்.
அடுத்த பஸ் கிளம்பி கொண்டிருந்தது. கூட்டமாய் இருந்ததால் தன் கையில் இருக்கும் நோட்டுகளை படிக்கட்டின் முன்னிருக்கும் சீட்டில் இருந்தவர்களிடம் கொடுத்துவிட்டு படியில் தொங்கியவாறு தன் பயணத்தை துவங்கியிருந்தான். 1/4 மணி நேர பயணம் ரோட்டில் புழுதி வீசிக்கொண்டே நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென பஸ் ஓரமாக செல்ல அங்கிருந்த கருவேல மரத்தின் முட்கள் பஸ்ஸை அரக்கியது. மதன் படிக்கட்டிலிருந்து உள்ளே நுழைய முயற்சி செய்து கொண்டிருக்க, மதன் பார்த்து, முள்ளு பற்ற போகுது என்று கிறங்கடிக்கும் பெண் குரல் ஒலித்தது. அந்த குரலில் பச்சாதாபமும் பாசமும் ஒரு சேர சேர்ந்து ஒலித்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி மையல்தான் என்று சொல்ல வேண்டுமா? குரல் வந்த திசையை பார்த்தவன் திகைத்தான். தனக்காக அவள் ஒரு பஸ்ஸை தவறவிட்டு அடுத்த பஸ்ஸில் காத்திருக்கிறாள் என்ற நினைப்பே அவனுக்குள் போதையை உண்டாக்கியிருக்க வேண்டும். அவ்வளவு நேரம் மனதில் இருந்த இறுக்கமான விஷயங்கள் மாறி சுமூகமான சூழலுக்கு மனம் சென்றது. அதுவரை புழுதியாய் இருந்த பயணம் பூக்களாய் மாறியிருந்தது. கூட்டத்தை விளக்கியவாறே உள்ளே நுழைந்து மையலின் சீட்டருகே வந்து நின்றான். மாலினி அவனை பார்த்து மெல்ல சிரித்தாள். மையலோ அவன் முகத்தை பார்க்க தடுமாறினாள். சாரி மையல்விழி என்ற மதனின் குரல் வந்த திசையினை நோக்கி நிமிர்ந்தாள். எதுக்கு சாரி? நேற்று உன்னை திட்டினதுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு. இல்லை, நான் தான் சாரி. நேற்று உங்களை அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு, அப்புறம் இன்னைக்கு அடித்ததுக்கு என்று எதிர் சீட்டை நோக்கியபடி அவனிடம் கூறினாள். பரவாயில்ல அம்மு என்றான் மதன். அதை கேட்டதும் நிமிர்ந்து பார்க்காமல் கண்ணை மட்டும் மேலே உருட்டி ஒரு காந்த பார்வையை வீசினாள். அந்த பார்வையின் அர்த்தம் அவனுக்கு மட்டும்தான் புரியும். நான் உன்னோட அம்முவா என்று கேட்பது போலவும், போய் அந்த கத்திரினாவையே கூப்பிட வேண்டியது தானே என்ற ஆதங்கமான கேள்வியும் விழியின் வழி வினா எழுப்பினாள். என்னை அம்முன்னு கூப்பிடாதீங்க என்றால் தீர்மானமாக. இல்லைப்பா, உன் பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஸோ நான் இப்படியே கூப்பிடுறேன். பரவாயில்ல, லென்த்தாக இருந்தாலும் பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஓகே, அப்புறம் நம்ம மேரேஜ்க்கு பின்னாடியும் நான் உன்னோட பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். தங்கம், பவுனு, செல்லம்லாம் கூப்பிட மாட்டேன். பரவாயில்லையா? பரவாயில்ல என்றவள், அடடா, அவசரப்பட்டு பரவாயில்லை என்று கூறிவிட்டோமே என்று உணர்ந்து கண்ணை ஒரு நொடி மூடி பல்லை கடித்து பின் கேட்டாள். என்ன சொன்னீங்க? நான் ஒன்றுமே சொல்லலையே. இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பழகாதீங்க. நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரி. ஒருவேளை நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி என்றவாறு அவளை பார்த்து கொண்டே இருந்தான். மாலினியை தவிர பிற தோழிகள் 5:15 பஸ்ஸுக்கே சென்று விட்டதால் மாலினி மாத்திரம் இவளுடன் இருந்தாள். மதனிடம் மையல் பேச ஆரம்பித்த நிமிடங்களிலிருந்து சிறிது நேரம் அனாதையாக்கப்பட்டிருந்தாள். அதன் பின் மௌனமாக நேரங்கள் உருண்டோட மதனின் ஊர் அருகில் பேருந்து நெருங்கியது. ஓரளவு கூட்டமும் பஸ்ஸினுள் குறைந்தது. மதன் மையலின் அருகினில் நெருங்கி அவளிடம் இருந்த தன்னுடைய நோட்டுகளை வாங்கினான். பாய் பாய் சொன்ன மாலினியிடம் திரும்பி ஒரு பாய் சொல்லிவிட்டு படிக்கட்டின் அருகில் சென்றான். முன்னாள் வாயிலில் முதல் சீட்டிலேயே மாலினியும் மையல்விழியும் அமர்ந்திருந்தபடியால் படிக்கட்டில் நின்ற மதனை கவனித்தபடியே இருந்தனர். கண்டக்டர் விசிலடிக்கும் தருவாயில் மதன் மையலிடம் அம்மு என்றான். கோபமாய் பார்த்த அவளின் விழிகளை பொருட்படுத்தாமல் ஐ லவ் யூ என்றான். அவளின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிய, என்ன என்று கொஞ்சம் சத்தமாகவே அவள் கேட்டாள். ஐ லவ் யூ சோ மச் இன் த வேர்ல்டு என்றவாறே படிக்கட்டிலிருந்து ஓடி இறங்கினான். பஸ் ஒரு 10 அடி தள்ளி நின்றது. இவன் இறங்கியவாறே அவள் இருந்த திசையை பார்த்து கொண்டிருந்தான். பஸ் 10 வினாடிகளில் கண்டக்டரின் விசிலுக்கு கட்டுப்பட்டு கிளம்ப அந்நேரத்தில் ஜன்னலின் வழி 2 அகன்ற விழி தென்பட்டன. அவ்விழிகள் இரு நாளைக்கு உன்னை பார்த்துக்கிறேன் என்று செல்லமாய் மிரட்டியது. அந்த விழிகள் மதனுக்கு சொந்தமாகும் மையல் விழியின் காந்த விழிகள். பாகம் 4 சந்திப்போம். நன்றி.